ரிச்சா ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். காயல் பட்டினம் நெல்லை பிரியாணி. இந்த ரெசிபி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்க கடைக்கு மட்டன் வாங்கிட்டு வந்த மட்டன் நீட்டாக கழுவி எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஆனியன் தான் பிரியாணியோட பேஸ். அண்ட் தென் க்ரீன் சில்லிஸ் ஒரு 4-5 நறுக்கி வச்சிட்டோம். பாதாம், முந்திரி, கசகசா இதை ஊற வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அடிக்கணும். ஒரு பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்பைசஸில் ஏலக்காய், அண்ட் தென் பட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து ஒரு 4 போட்டிருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்பைசஸ். அண்ட் தென் சோம்பு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா, மல்லி கொஞ்சம் எடுத்து வச்சிட்டோம். நெக்ஸ்ட் அரிசி, சீரக சம்பா அரிசி நான் 1/4 கிலோ தான் பண்ண போகிறேன். ஸோ 250 கிராம்ஸ் எடுத்து வச்சிட்டோம். ஸோ இதுதான் ஓவரால் இன்க்ரீடியன்ட். இதில் நான் காட்டாதுன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க். ஸோ கோகோனட் மில்க் எனக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்லைன்றனால நான் ரெடிமேடாக வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் தென் கர்டு. ஃபஸ்ட்டு வந்து மட்டனை மேரினேட் பண்ணி வைக்கணும். ஸோ மேரினேஷனுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சில்லி, அந்த மின்ட், கொரியாண்டர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் லெமனும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சால்ட் ஆட் பண்ணணும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக பிரியாணி ப்ரிப்பரேஷன் போயிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சு ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயில், கீ. ஸோ கோகோனட் ஆயில் கீ போட்டு நல்லா அந்த ஆனியனை சூப்பராக ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே திருப்பி வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதே மாதிரி க்ரீன் சில்லி எல்லாம் போட்டு அது நம்ம பண்ணி வச்சுருந்த மேரினேஷனை போட்டு சூப்பராக வந்து கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரை ஆக விடலாம். ஆன உடனே அந்த பேஸ்ட் அண்ட் கோகோனட் மில்க்கை ஆட் பண்ணிடுவோம். ஸோ கோகோனட் மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ மட்டன் வேகிறக்காண்டி ஒரு 7 விசில் விட்டுக்கலாம். ஸோ மட்டன் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா அரிசி ஆட் பண்ணி சூப்பராக திருப்பி ஒரு 3 விசில் விட்டு வேக விட்டுட்டோம். ஸோ சூப்பரான பிரியாணி ரெடி. செம ரிச்சாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டூ லைக், காமெண்ட்.